10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 6ல் 5 வினாயன் 11 பார்க்கலாம். கேள்வி பாருங்க. ஒரு மின்கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. படம் வரைஞ்சுக்குவோம் முதல்ல. மின்கம்பம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடியில் சமதள பரப்பில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா இது மின்கம்பம். இது ஏற்படுத்தின இந்த கோணம் 30 டிகிரி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? முதல் புள்ளிக்கு இந்த புள்ளி தான் முதல் புள்ளி. இதுக்கு B மீட்டர் உயரத்தில் B எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. உயரத்தில் உள்ள 2வது புள்ளியில் இருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் கொடுத்திருக்காங்க. மின்கம்பத்தின் அடிக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இறக்க கோணம்ங்கிறதுனால இங்க பார்வை கோடு போட்டுக்கலாம். இறக்க கோணம் 60 டிகிரி. அதாவது இது 60 டிகிரி. அப்படின்னா இங்கேயும் 60 டிகிரி. பாருங்க. இது Bன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. கேள்வி மின்கம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கு இல்லையா? முதல்ல நாம இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் கொடுத்துக்குவோம் ABCD. செங்கோண முக்கோணம் ABD எடுத்துக்கிறோம். அதுல நமக்கு 60 டிகிரி இருக்கு இல்லையா? tan 60 டிகிரி எடுத்துக்குவோம். tan 60 டிகிரி சமம் அதுக்கு எதிரே இருக்க பக்கம் B by அடுத்துள்ள பக்கம் BD. tan 60 டிகிரியோட மதிப்பு √3 சமம் B by BD. கேள்வி மின்கம்பத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. இதை நாம BD வேணா இந்த பக்கமா எடுத்துட்டு போயிட்டு √3 கீழே கொண்டு வந்துருவோம். அப்படின்னா BD சமம் B by √3ன்னு கிடைக்கும். நம்மகிட்ட இன்னொரு செங்கோண முக்கோணம் இருக்கு BDC. அதுல tan 30 டிகிரி எடுப்போம். tan 30 டிகிரி எடுத்தோம்னா அதுக்கு எதிரே இருக்க பக்கம் CD, அதுதான் மின்கம்பம், by அடுத்துள்ள பக்கம் BD. tan 30 நமக்கு தெரியும் 1 by √3 சமம் CD மின்கம்பத்தின் உயரம், BD நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் B by √3 அப்படின்னு. இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கிக்குங்க. CD சமம் 1 by √3 பெருக்கல் B by √3. பெருக்குனீங்கன்னா B by 3. மின்கம்பத்தின் உயரம் B by 3.